வணக்கம் நண்பர்களே. 11/3/2025 கோயம்பேடு விலைகள். கோயம்பேடு விலைகளும் உங்கள் அருகாமையில் இருக்கும் மார்க்கெட் விலைகள் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வாங்கி விற்கணும், அழுகும், நிறைய காய்கறிகள்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் இதை ஒப்பிட்டு கடையில் இவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அது ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வெங்காயம் 1 கிலோ 8 ரூபா. சப்போட்டா பழம் 1 கிலோ 25 ரூபா. தக்காளி 25 கிலோ கொண்ட பெட்டி 250 ரூபா. ஒரு தாறு 300 ரூபா. இது ஒரு புதிய காய், பண்டம் அப்படின்றது காய். இது சொரக்காய் மாதிரி இருக்கும். கூட்டு பொரியல் வைக்கலாம். கிலோ 20 ரூபா. வெண்டைக்காய் கிலோ 30 ரூபா. கத்திரிக்காய், டிஸ்கோ கத்திரிக்காய்னு பேர் இதுக்கு, கிலோ 15 ரூபா. உருளைக்கிழங்கு 40 கிலோ மூட்டை 750 ரூபா. காராமணி கிலோ 30 ரூபா. முளைக்கீரை கட்டு 6 ரூபா. பச்சை மிளகாய் கிலோ 45 ரூபா. இஞ்சி கிலோ 45 ரூபா. கொத்தமல்லி 48 கட்டு கொண்ட கொத்தமல்லி 250 ரூபா. 48 கட்டு கொண்ட புதினா கட்டு 100 ரூபா. சீனிக்கிழங்கு கிலோ 40 ரூபா. தேங்காய் கிலோ 63 ரூபா. மாங்காய் கிலோ 40 ரூபா. நாட்டு சுரக்காய் கிலோ 20 ரூபா. கருவேப்பிலை கிலோ 50 ரூபா. எலுமிச்சம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, கிலோ 70 ரூபா. இன்றைக்கி சென்னையில் மழையும் கூட, நம்ம சென்ட்ரலெல்லாம் நல்ல மழை, எல்லா இடத்துலையும் அங்கேயும் மழை இருக்குது நம்புகிறேன். கிர்னி பழம் கிலோ 25 ரூபா. இவங்க தான் நம்ம லலிதாம்மா. வித்தியாசமான கட்டிங் மெத்தட் இருக்குது. இந்த தோலை சீவுறதுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை இவங்க வெங்காயம் வெட்டுறதை காட்டுறேன். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அது வேஸ்ட் ஆகிறதில்ல. இவங்க முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் ஹோட்டல் தொழிலையும் இருந்திருக்கிறாங்க. அது நம்ம ஹாஸ்பிட்டலில் இங்கே இந்த முதியோர்களை பராமரிக்கக்கூடிய பேலியேட்டிவ் கேர் வார்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, அது மட்டும் இல்லை காயெல்லாம் இன்னும் சூப்பராக வெட்டுவாங்க. ஒரு நாள் காய் வெட்டுறதையும் நான் காட்டுறேன். இது அவங்க ஆர்வத்தால் உடனே காட்டுறேன்னு சொன்னாங்க. பாருங்கள் அவங்க காய் வெட்டுற மெத்தடை. டேபிளே கிடையாது. ஓகே, தெரியும் உருளைக்கிழங்கு எவ்வளோ டைட்டாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு அதை என்ன ஸ்லைஸில் வேணும்னு வச்சுப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னும் இதில் வெங்காயம், தக்காளி எதுக்குமே உங்களுக்கு டேபிளே பயன்படுறதில்ல. அப்படியே கையிலே தான் வெட்டுவாங்க அழகாக. தேங்க்யூம்மா. பாய் மோகன். பாய் சார். இன்றைக்கி நம்ம சென்டரில் கேசரி, இது எண்ணெயே இல்லாத, நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த பாட்டமாக காட்டுங்கன்னா பிரிஞ்சி ஆயிடுச்சு, இருந்தாலும் எண்ணெயே இல்லாத ஒரு பிரிஞ்சி நிறைய பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டால் அருமையான ஒரு சொட்டு எண்ணெயை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆயில் ஃப்ரீ பிரியாணி. ஆம் நண்பர்களே, நிறைய பேருக்கு தெரியும் இந்த சர்க்கரை சாப்பிட்டா தான் வெயிட் போடும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஆஸ்மாலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆயில் எண்ணெய். ஆமாம், எண்ணெய் தான். என்ன சொல்கிறீங்க? எண்ணெய் தான் சொல்கிறேன். இந்த ஆயில் சேர்க்கும் பொழுது அது நிறைய எரிபொருள் சக்தி கொடுக்குது. அத்தனை எரிபொருள் சக்திக்கு நம்ம ஓடுறதும் இல்லை, ஓடியாறதும் இல்லை. இந்த ஓட முடியாது, ஒழிய முடியாதுன்னுவாங்களே, அது மாதிரி நம்ம ஓடுறதும் இல்லை, ஒழியறதும் இல்லை. அது அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறி, உடல் பருமனாக மாறி, படிக்கிட்டேன்னா அந்த மாதிரி மூச்சு வாங்குற தன்மையெல்லாம் வந்து ஆரோக்கியமற்ற நிலையை நம்ம அடைகிறோம். தயவுசெய்து உணவில் எண்ணெயை படிப்படியாக குறைத்து எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் திருவி போடுங்க. அது அருமையான டேஸ்ட் கொடுக்கும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.